ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களுடைய வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் அமைந்த ஒரு படம் தான் அண்ணாவின் ஆசை. இந்த திரைப்படம் 1966 வெளிவந்துச்சு. தாதா மிராசி இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் ஜெமினி கணேசன், பாலாஜி, சாவித்ரி, KR விஜயா மற்றும் பலரும் நடிச்சிருந்தாங்க. சுஜாதா சினி ஆர்ட்ஸ் நிறுவனம் தயாரித்த முதல் திரைப்படமும் இதுதான். நடிகரும் தயாரிப்பாளருமான பாலாஜி அவர்களை பற்றி சாவித்ரி அவர்கள் இந்த அண்ணாவின் ஆசை திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த சுவாரஸ்யமான செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நடிகர் தயாரிப்பாளர் பாலாஜியின் திரைப்பட வாழ்க்கையை பற்றி அவர்கள் கூறியிருக்காங்க. மேனேஜராக துவங்கியிருக்காரு பாலாஜி. நரசு ஸ்டூடியோவில் தான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தாராம். கிண்டியிலிருந்து நரசு ஸ்டுடியோவிற்கு புரஷவாக்கத்திலிருந்து சைக்கிள்லேயே வந்து போவாராம் பாலாஜி அவர்கள். அதுக்கப்புறம் தான் அவர் நடிக்க ஆரம்பித்தார். அவருடைய முதல் திரைப்படம் தான் ஔவையார். அதில் முருகனாக நடிச்சிருப்பார் பாலாஜி. அப்போது அவருக்கு வயது 14 அல்லது 15 தான் இருந்திருக்கும். பாலாஜி அவர்கள் நடிப்பு துறைக்கு வர முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி ஆகியோர்கள் தான் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பாலாஜி அவர்கள் தயாரிப்பாளராகவும் மாறினார். அப்படி மாறுவதற்கு காரணமாக இருந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றும் பதிவு செஞ்சிருக்காரு. சிவாஜி கணேசன் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகராக இருந்தார் பாலாஜி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் சுஜாதா சினி ஆர்ட்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அவர் தயாரித்த முதல் திரைப்படம் தான் இந்த அண்ணாவின் ஆசை திரைப்படம் என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். 1966 வெளியான அண்ணாவின் ஆசை திரைப்படத்தை தொடர்ந்து சிவாஜி கணேசன் அவர்களை வைத்து இடைவேளையே இல்லாமல் கிட்டத்தட்ட 14 திரைப்படங்களை தயாரிச்சிருக்காரு பாலாஜி அவர்கள். மேலும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை வச்சு அதிக படங்கள் தயாரித்த தயாரிப்பாளர் பாலாஜி அவர்கள் அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. அண்ணாவின் ஆசை படத்துடைய கதை எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யதார்த்தமான ஒரு கதை தான். பாசம் மிகுந்த அண்ணன் தம்பிகள். தன் தம்பியை எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கி பெரும் புகழ் பெற வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான் அண்ணன். ரொம்ப நேர்மையானவனும் கூட. அவனுடைய நேர்மையிலிருந்து தவற வைக்க அவனுடைய மேனேஜர் தூண்டுவான். அதற்கு அவன் மறுக்கவே அவர் செய்த சூழ்ச்சியினால் அண்ணனுடைய வேலை போயிடுது. தம்பிக்கு பெண் கொடுக்க முன்வந்த கதாநாயகி KR விஜயாவின் தந்தையும் இதனால் மறுப்பு தெரிவிச்சிடுறாரு. அண்ணன் தன் தம்பியின் படிப்புக்காக தீய வழி ஒன்றை மேற்கொள்கிறான். அப்படி பணம் வந்தும் கூட தம்பியின் படிப்பு நிறைவேறல. தம்பியோ குதிரை பந்தயத்தில் பணம் சேர்த்து அண்ணனை பழிவாங்கிய மேனேஜரை பழிவாங்குறான். பிறகு கம்பெனியை தானமாக தந்துடுறான். இன்சூரன்ஸ் ஏமாற்றி இறந்து விட்டதாக கதை கட்டி 1 லட்சம் ரூபாயை தம்பிக்கு தந்த அண்ணன் கடைசியில் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் படத்துடைய சஸ்பென்ஸ். அண்ணாவின் ஆசை திரைப்படத்தில் அமைந்த ஒரு ஸ்பெஷலான பாடல் தான் இன்பம் என்பது என்னவென்று அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். இது ஏன் ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் 2 முறை திரைப்படத்தில் ஒலிக்கும். ஒன்று ஹாப்பி வெர்ஷனாகவும் இன்னொன்று சேட் வெர்ஷனாகவும் வரும். ஹாப்பி வெர்ஷன் பாடலை யார் யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TM சௌந்தரராஜனும் P சுசிலாவும் இணைந்து பாடியிருப்பாங்க. சேட் வெர்ஷன் பாடலை சுசிலா மற்றும் தனித்து பாடியிருப்பாங்க. ஜெமினி கணேசன் குடும்பத்தோடு இருந்தபோது வர பாடல் தான் ஹாப்பி வெர்ஷன் பாடல். இந்த பாடல் 2 முறை திரைப்படத்தில் ஒலிக்கும். ஒன்று ஹாப்பி வெர்ஷனாகவும் இன்னொன்று சேட் வெர்ஷனாகவும் வரும். சேட் வெர்ஷன் பாடலை சுசிலா மற்றும் தனித்து பாடியிருப்பாங்க. ஜெமினி கணேசன் குடும்பத்தோடு இருந்தபோது வர பாடல் தான் ஹாப்பி வெர்ஷன் பாடல். அவர் இறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய பாடல் தான் இந்த சோகமான துன்பம் என்பது என்னவென்று அப்படின்னு தொடங்கக்கூடிய அற்புதமான பாடல். பாலாஜி அவர்கள் டாக்டருக்கு படிக்கும் தம்பியாக அற்புதமாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாரு. படத்தை எடுத்த அவர் உயிரை கொடுத்து நடித்தது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தை தயாரிக்கவும் செஞ்சிருக்காரு. பாலாஜியுடைய காதலியாக KR விஜயா அற்புதமாக தனது கதாபாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. அண்ணனாக ஜெமினி கணேசனும் அண்ணியாக சாவித்ரியும் நடிச்சிருப்பாங்க. சாவித்ரி அவர்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப பொருத்தமாகவும் இயற்கையாகவும் அமைஞ்சிருக்கும். அவருடைய நடிப்பும் பாராட்டும்படி அமைஞ்சிருக்கு. ஹிந்தியில் துலால் குஹா இயக்கத்தில் தர்மேந்திரா, அசோக் குமார், தனுஷா நடித்து வெளியான படம் தான் சாந்த் அவுர் சூரஜ் அப்படிங்கிற திரைப்படம். 1965 வெளியான இந்த திரைப்படம் தான் தமிழில் ரீமேக் ஆகி அண்ணாவின் ஆசை அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க. ஹிந்தி நடிகர் அசோக் குமார் கௌரவ வேஷத்தில் நீதிபதியாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். அவர் நடித்த முதல் தமிழ் திரைப்படமும் இதுதான். படத்தின் டைட்டில்லையே அவருடைய பெயரை தான் முதல்ல போட்டிருப்பாங்க.
இந்த திரைப்படத்துடைய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகேஷ் மற்றும் மனோரமா கூட்டணியில் நகைச்சுவை காட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். படத்தில் ரசிக்கும்படியாக அமைஞ்சிருந்துச்சு. வேலையை இழந்துவிடும் ஜெமினி கணேசன் மனைவி சாவித்திரியுடன் கஷ்டப்படுவார். எம்பிபிஎஸ் படிக்கும் தம்பி பாலாஜிக்கு தேவைப்படும் பணத்துக்காக ஒரு நாடகம் ஆடுறாரு. ரயில் பாதையில் கிடக்கும் சிதைந்த உடலுக்கு தனது மோதிரத்தை அணிவித்து தனது டைரியையும் அங்கே விட்டுவிட்டு செல்கிறார் ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் இறந்து விட்டதாக கருதி அவருக்கான இன்சூரன்ஸ் பணம் சாவித்ரிக்கு கிடைக்குது. அதை வைத்து பாலாஜியை படிக்க சொல்கிறாங்க சாவித்ரி. ஆனால் படிப்பில் விருப்பம் இல்லாத பாலாஜி அந்த பணத்தை ரேஸில் செலுத்தி பணக்காரர் ஆகிறார். ஒரு கட்டத்தில் சாவித்ரியின் குடும்ப நண்பரும் வழக்கறிஞருமான மனோகருக்கு ஜெமினி உயிரோடு இருப்பது தெரிய வருது. பிறகு என்ன நடக்கிறது என்பது தான் இந்த திரைப்படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதை. அந்த காலகட்டத்தில் வந்த வழக்கமான சினிமா கதைகளில் இருந்து விலகி ஒரு வித்தியாசமாக இருந்ததுனால தான் இந்த படம் பாராட்டப்பட்டது. இதில் ரவி என்ற கேரக்டரில் நடித்த கே பாலாஜி தனது சுஜாதா சினி ஆர்ட் சார்பில் தயாரித்த முதல் திரைப்படமும் இதுதான். தாதா மிராசி இயக்கியிருந்தார். வசனத்தை பெருமான் எழுதியிருந்தார். கமல் கோஷ் ஒளிப்பதிவு செய்த இந்த படத்துக்கு KV மகாதேவன் இசையமைச்சிருக்காரு. கண்ணதாசனும் வாலியும் பாடல்களை அற்புதமாக எழுதியிருக்காங்க. கோவிலிலே வீடு கட்டி கோபுரத்தில் கூடு கட்டி பூ போல் மலர மொட்டு வைத்தான், பாட்டெழுதட்டும் பருவம், இன்பம் என்பது என்னவென்று இறைவனை கேட்டானாம், துன்பம் என்பது என்னவென்று ஒருவன் இறைவனை கேட்டானாம் என்கிற பாடல்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இந்த திரைப்படத்தில் அமைஞ்சது. அண்ணாவின் ஆசை திரைப்படத்தில் அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் கோவிலிலே வீடு கட்டி அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை KV மகாதேவன் தான் இசையமைச்சிருக்காரு. அவருடைய இசையமைப்பில் கவிஞர் கண்ணதாசன் தான் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருக்காரு. TM சௌந்தரராஜன், சுசிலா, AL ராகவன் ஆகிய மூவரும் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.